போட்டோ இவரோடது அப்படியே ரிசம்பிள் ஆகுது. நான் 50 வயசு உள்ளவருக்கு வந்து நிறச்ச தாடி இருக்கும், அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த முதல் மாநாடும் போது அந்த லுக்கில் இருந்தது. நாங்கள் இதை டிசைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த லுக்கில் வந்து அப்போ கூட எங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆகலை. அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசிக்கல. நாங்கள் கேஷுவலாக இருந்துட்டோம். ஒரு தடவை நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது போன காரெல்லாம் ரிட்டர்ன் வந்துச்சு, யூட்டன் அடிச்சு அவங்க வந்து என்னை விஜய் சார் நினச்சிட்டாங்க. விஜய் ஒரு படத்தை கேட்டேன், மஞ்சள்னு ஏதோ விஷயம் கேட்டார். இவங்க படத்தை புள்ளியில் தான் மஞ்சளுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். மஞ்சள் ஒன்றுன்னு தான் கேட்டேன். ஒரு 4:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு எப்படின்னா இது வாய் திறந்த வசனமாக கொடுக்கும். காலம் கழுத்தில் கொடுத்த அட்டி வாயிலிருந்து வசனமாக கொடுக்குது அப்படின்னு. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லுக்கே வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கு. நாங்க ஆக்சுவலி எடுத்து வச்சிருந்தோம் அந்த லுக்கை உங்ககிட்ட காட்டலாம், அந்த போட்டோவையுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லுக்கெல்லாம் எப்போ ஃபிக்ஸ் ஆச்சு? இது இப்ப இருக்க போட்டோ இவரோடது அப்படியே ரிசம்பிள் ஆகுது. என்ன நான் சொல்றாரு, இது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு லுக் வச்சிருந்தாங்க என்னோட முடியோட. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடுறதில்ல, நார்மலாக பேண்ட் ஷர்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி தான் அந்த லுக்கு தான் பண்ணாங்க. அது பக்கத்து மாநில ஒரு தலைவர் வந்து ரிசம்பிள் பண்ணிச்சு. சரி அது தவறாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் வந்து அவருக்கு ஒரு 50 வயசு உள்ளவருக்கு வந்து நிறச்ச தாடி இருக்கும், அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த படத்தில் நிறையா நான் விக் யூஸ் பண்ணதால் அது விக்காகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த முதல் மாநாடும் போது அந்த லுக்கில் இருந்தது. நாங்கள் இதை டிசைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த லுக்கில் வந்து அப்போ கூட எங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆகலை. அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசிக்கல. நாங்கள் கேஷுவலாக இருந்துட்டோம். ஒரு தடவை நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது போன காரெல்லாம் ரிட்டர்ன் வந்துச்சு, யூட்டன் அடிச்சு அவங்க வந்து என்னை விஜய் சார் நினச்சிட்டாங்க. அது அவங்க விஜய் சார் தான் இருக்காருன்னு சொல்லி இறங்கி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பார்த்து, சார் உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் சார் வந்துட்டாரோன்னு நினச்சோம், இங்கே தான் இருக்காரோன்னு நினச்சோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக பட்டுச்சு. சார் எப்படி நட்டி சாருக்கு இதை பண்ணால் அப்படியே இருப்பார், ரிசம்பிள் ஆகுவார்னு யாருக்கு யோசிச்சு? இமேஜ் இல்லை. ஓகே, இமேஜ் இல்லை. அது ஒரு நெகட்டிவ் சொல்லலாம், இந்த முகத்தை வச்சு சொல்லலாம், பாசிட்டிவ் வச்சாலும் சொல்லலாம். ஆமாம், ஒரு சதுரங்க வெட்டைக்கு பிறகு பளிச்சுன்னு கல் எடுத்து கண்ணாடி அதை உடைக்கிற மாதிரி லோடும் தாங்குவார் இவர். அப்புறம் இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்த ஒருத்தர். ஒரு விஷயத்தை இதை வந்து எழுதுனது மட்டும் பேசினா பத்தாது, இதில் ஒரு சில மொழியை கையாண்டிருக்காரு. அது அவருடைய கான்ட்ரிபியூஷன், அந்த கதையை உள்வாங்கின விதம். அதை நம்ம சொல்லக்கூடாது, மாநிலம் சார்ந்த விஷயங்கள்லாம். அப்போ அவர் வந்து அந்த ஒரு லுக்கு ஃபீல் பண்ணுறான், இதைத்தான் தம்பி ஃபீல் பண்ணுறாரு. ஒரு கேமராமேன் அப்படின்றதுனால தெரிஞ்சிருமில்ல, இதை எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, அதுக்காக மீசை எடுக்க தயாரானார், மீசையை எடுப்பதற்கு தயாரானார். அப்புறமா ஒவ்வொரு லுக்கும் வைக்கிறவங்க முள்ளு மாதிரி குத்தும். நீங்கள் லுக்கை சாதாரண சொல்கிறீங்க, வச்சு ஒட்டி உருவி எடுத்து இந்த பொண்ணு கூட இப்போ ப்ரீவியஸ் செட்டப்பில் சொன்னிச்சு, நான் உடனே ரெடி ஆகிடும், எல்லோரும் நட்டி சாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும் ஃபுல் ரெடி ஆகும்? ஆமாம், லைவில் இல்லை ரெடி ஆகிறது மட்டும் இல்லைடா பாப்பா, இந்த லுக்கில் அந்த லுக்கு வரணும். இப்போ காலையில் வரணும், இவர் 6 மணிக்கு கூட வந்துட்டு 7:30 மணிக்கு வந்து மேக்கப்போட வச்சு ஷார்ட்டில் வந்துடலாம். இப்போ 7 to 10:30 ஒரு முடிச்சுட்டு அந்த லுக்கு இதே வீட்டில் கண்டினியூட்டி சார் அப்படின்ற பொழுது அப்போ ஒரு டைம் இருக்கு, இன்னொரு லுக்கு வரும், அதுக்கு ரெடி ஆகணும். டிபெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன சார் அவுட் பார்க்கும்பொழுது படம் பார்த்துருப்பீங்க, உங்களோட மனசுல தோணுன ஒன் லைன் ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு? உங்களை அந்த 2.25 மணி நேரமும் உங்களை வந்து என்டர்டெய்னிங்காக வச்சுருக்கோம். நினச்சி சிரிப்பீங்க. இது என்னோட கணிப்பு எப்படின்னா, இந்த படத்துக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ஜாஸ்தி வருவாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் ஒவ்வொரு முறை பார்க்கறது ஒன்று புரியும், தோணும். ஒரு கருத்தை சொல்லல, பல கருத்துக்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்துல புரியும்ன்றீங்க. அது நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்க. ஓகே, சினிமாவில் இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய பயணம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு லைக் ஒரு பருவத்திலையுமே நம்ம வயசுல நம்ம வாழ்க்கை பத்தின பார்வையே வந்து மாறும். இப்போ இப்படி கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுதும் இப்போ உங்களோட மைண்ட் செட் சினிமா பத்தியும் வாழ்க்கை பத்தியும் என்னவா இருக்கு? வாழ்க்கைன்னு மாயை தான். பிறக்கும் பொழுது ஒரு சவம் தான் பிரசவம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா தானே, வாழ்க்கைன்னா ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை தான். எல்லாருக்கூடைய கட்ட விரலையும் ஒரு ரேகை இருக்குது. இது எனக்கு மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்காது, என் பிள்ளைக்கு இருக்காது, என் பேரனுக்கு இருக்காது, என் மூதாதையர்களுக்காக இருக்காது, உலகத்தில் யாருக்குமே இருந்திருக்காது, இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. இந்த கட்ட விரலை ஒன்று இறைவன் படைச்சி விட்டான். இப்படி வச்சா கண்டுபிடிச்சிடலாம். 500 கோடி பேர் கட்ட விரலை வச்சா கூட 500 கோடி வித்தியாசத்தை, இதற்கான அடையாளம் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நான் அந்த அஸ்ட்ராலஜியல்னா
பரிகாரத்தை கிருத்திக் பண்ணுறவன், அஸ்ட்ராலஜி ஓரளவு நம்புகிறவன். அப்போ எனக்கு தனுசு ராசி மீன லக்கணம் 2க்கு அதிபதி குரு பகவான்ற பொழுது தத்துவம் கொஞ்சம் தாறுமாறாக கீழே விழுகும். தத்துவம் தான் தருத்திரத்துக்கும் அடிப்படையாக இருக்கும். ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கோ சாதிக்க முடியாதவன் தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக சொல்லுவது தருத்திரம். ஓரளவாவது அச்சீவ் பண்ணிட்டு பேசுகிறவன் தத்துவம். தம்பி விஜய் ஒரு படத்தில் கேட்டார், ஒரு மஞ்சள்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்டார். இவங்க படத்தை புள்ளியில் தான் மஞ்சளுக்கு நான் விளக்கங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அண்ணே மஞ்சள் வண்ணம்னு தான் கேட்டேன். சூரியன் 4:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு எப்படின்னு அது வாய் திறந்தா வசனமாக கொடுது, காலம் கழுத்தில் கொடுத்த அடி வாயிலிருந்து வசனமாக கொடுது தம்பின்னு தம்பி விஜய்கிட்ட. ஸோ இது அனுபவம் தான்ப்பா. அனுபவம் தான் நம்மளுக்கு விஷயம். இதை படித்து இதை சொல்லுகிற பொழுது வாழ்க்கையிலே நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற பொழுது கூட எங்கள் அம்மாக்கிட்ட நான் பொய் சொல்லியிருக்கேன், வீட்டில் நான் திருடியிருக்கேன், எங்கள் அப்பாக்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சொல்கிற பொழுது அவர்கள் நெருக்கமாக வருவாங்க. நீ யாருமே இங்கே தவறு சரின்னு சொல்கிறதுக்கு என்ன, நீ தவறை செய்திருந்தால் தான் சரி கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு விஷயத்தை அப்டாப்டாக ஆஃப் ஆயில் சொல்லிவிட்டு இது சரின்னு சொல்ல முடியாது. உனக்கு முன்னால் தவறாக இருந்திருக்காது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு கதாபாத்திரத்தை நான் உள்வாங்கிக்கிறது அப்படி தான். இந்த ஹாட்ஸ்பாட் 2 தான் சமீபத்தில் பயங்கர ட்ரெண்டுன்னு. அது எனக்கு என்னப்பா இமேஜாக ஒன்றும் கிடையாது. இப்போ சொன்னேன் இந்த கதைக்கு இமேஜே தேவையில்லைன்றதுனால. அது மாதிரி விக்னேஷ் கார்த்தின்னு ஒரு தம்பி வந்தான். எப்படிடா நீ தம்பிகிட்ட சன்னுக்கிட்ட கேட்டேன்ப்பா, ஒரு டேஸ்ட்ஃபுல் டேரக்டர்ப்பா கேளுங்கப்பா. நான் சும்மா ஒரு லேப்டாப்பை கூப்பிட்டு வீட்டில் வந்து நேரேட் பண்ணால் அளவோட பேசினா கரெக்டாக இருந்தான். இதுதான் சரி தான் பேசுகிறப்பட தெரிஞ்சிருமில்லப்பா தெளிவாக இருக்கான் அப்படின்னு. ஸோ அங்கே போனேன். அவன் சொன்னதை அப்படியே செஞ்சோம். அது ஒர்க் அவுட் ஆகுது. அது கையாண்ட முறை அவன்கிட்ட ரைட்டப் நான் ரசித்தேன். அந்த டைலாக்ன்றது ரைட்டப்பு. ஒரு பெண்ணை தந்தை பழி வாங்கலாமா? தப்பு, அசிங்கம். என் சம்பாத்தியத்தை நீ வாழ்கிற, நான் எடுத்து கொடுத்த சட்டையை நீ போட்டுக்கிட்டு இருக்க, அதுக்காக ஒரு அப்பா அது பழி வாங்க முடியுமா? ஆனால் இவனுடைய பிம்பம், இவனுடைய ரத்தம், இவனுடைய இன்னொரு உயிர், அது அந்த பழி வாங்கினா அது இவனை சேர்ந்தது. ஸோ அப்போ அந்த பெண்ணை வந்து எப்படி கையாளுறான்றது அந்த காட்சி அமைப்பில் அது நிறைய பேரண்ட்ஸே ஃபீல் பண்ணுறாங்க. இது சாமியாடி. எங்கள் ஊரில் சின்ன வயசில் 10 வயசு இசையை நான் இசையோடவே ட்ராவல் ஆகி வந்தேன். நிறைய பார்த்துருப்பீங்க. மியூசிக் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடிச்சிடுவாங்க. அப்போ இசை என்பது அந்த சாமி ஆடுறது என்பது எங்கள் ஊரில் சாமி ஐயான்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு ஆடுறது. அது நினச்சிக்கிட்டா வந்துடுது, அவ்வளோதான். அது நடித்து முடித்தவனுக்கு எப்படி இப்படி சாமி ஆடுன்னு நினைக்கிறவனு, ஓ அவர் சின்ன வயசு சாட்டைன்னு ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்த உடனே டக்கு நீங்கள் ஒய்ஃப் சொல்லுவா, அப்படியே அந்த வாத்தியார் தானே அப்படின்னா. நான் நடிக்கலை, அது ஸ்டோர் ஆகிருக்குது, அது காமெடி அப்படின்னு என் ஒய்ஃப். ஆமாம் 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 அந்த பாயிண்ட் வாட்டர் பண்ணி சைஸ்னோ அது பேசுகிறதெல்லாம் அந்த படம் தான் இசை சூர்யாவுக்கு ரொம்ப ரசித்து பார்க்குற படம் தான். அது மாதிரி ஒரு ஸ்டோர் உள்ளே இருக்கும். இப்போ இவர் கூட இந்த சீன் இப்போ இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ அங்கே பாதிக்கப்பட்டது. பாதிப்பை மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சொல்கிறது கரெக்ட். அதான் உங்களுக்கு இப்போ நித்தி சார் கூட வந்து பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இஸ் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து லைக் இஸ் a very big person. நாங்கள் ரொம்ப ரசிப்போம். அண்ட் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப கரெக்டாக டான் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் கூட நடிக்கும்பொழுது? how you felt and நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க உங்களோட பர்டிகுலர் அந்த ஒரு கேரக்டருக்காக? I think sir இவ்வளோ சீனியர் ஆக்டர் சரி, பட் he was very normal. எங்கள் கூட இருக்கிற மாதிரி he'll talk our language, he'll come into our this thing. Our language, என்ன language? Like what language we speak, that அவங்க கிட்ட வந்திருக்காரு always. So it's like very much he'll act like Gen Z, more Gen Z than us. So that kind of this thing he சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப குழந்தை மனசு. ஒரு 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக விட்டுறணும். ஆமாம், இல்லைன்னா தம்பிகள் உள்ள ஒருத்தர் படந்துக்கிட்டு ஏய் நானும் எவ்வளோ நேரம் தான்டா ஞானி மாதிரி நடிக்கிறது, அதெல்லாம் கலந்தாப்போ ஒரு கலைஞன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி டிராயிங் மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்க முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும் ஒரு மனிதன். அப்போ தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது எனக்கும் உண்டு. So it was very fun to work with sir. And அதான் சுத்தமாக எந்த இது கூட இல்லை. never felt like sir is such a senior and all. அந்த இதே இல்லை சுத்தமாக. very down to earth, very sweet and all that. உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு இந்த சீனுக்காக? நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அவங்கள? See, எனக்கு முன்னாடியே உமாபதி director will tell me இந்த சீனை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி the preparation already happened. And I'm a theatre artist. So before only. So and also when sirனா சார் ப்ராப்ளம் என்னன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். டைலாக் ஸ்பாட்டில் ஹில் சேஞ்ச் இந்த டைலாக் வேணாமா, இந்த இது பண்ணுங்க அண்ட் ஹில் கமெண்ட் 3 times ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதான் டைலாக் கமான். அதுக்கு மெமரி பவர் வேற. ஸோ அவங்களோட ஃபாஸ்ட் அண்ட் ஃபட்டாஃபாஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டக்கு டக்குன்னு ஓடி இருக்கீங்க. ஆமாம். ஸோ
கிரேட் ஆஃப் யூ ஆல்சோ. ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ முத்தாக வந்து லைக் இன்னைக்கு வரைக்குமே அதை பற்றி ஃபீட்பேக்லாம் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இருக்கும். அந்த படம் பார்த்த உடனே எல்லாருக்குமே என்னென்னா அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், அண்ட் இந்த மாதிரி மருமகளாக நம்ம இருக்கக்கூடாது, யாரும் இந்த மாதிரி மருமகள் வந்துடக்கூடாது. உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஃபீட்பேக் ஒரு ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் அந்த படம் வந்த டைம்லையும் சரி, இப்போ கூட சரி, திடீர்னு ராமர்னு கூப்பிடுவாங்க என்ன. கொஞ்சம் நேரம் ஆகும் எனக்கு, ஏன் ராமர்னு அந்த கேரக்டர் பேர் ராமர் இல்லை, அது இருக்கும். ரெண்டாவது அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும். ஒரு அம்மா வந்து திண்டுக்கல்லில் தான் போயிட்டு இருந்தேன், பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஒரு அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க என்ன, ஒரு வயசான அம்மா. எப்பா சாமி, தாய் தகப்பனை விட்டுட்டிங்களேயா, பார்த்துருக்க கூடாதா அந்த மாதிரி. எனக்கு முதல்ல புரியல, என்னடா நம்ம அம்மா அப்பா கூட தானே இருக்கோம், என்ன இப்படி சொல்கிறாங்க, யார் இவங்கன்னு அப்போ தான் ஞாபகம் வருது. முத்தாக பார்த்து அந்த இம்பேக்ட் அவங்கள விட்டு போகலன்னு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சார். அது முத்தாக டிவியில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுலேருந்து அப்படியே அந்த ஃபோனை திருப்பி காட்டுற அவங்க அப்பா உட்காந்து படம் பார்த்துட்டு கண்ணில் தண்ணி விட்டுட்டு துண்டால் தொடச்சிட்டு அந்த படம் பார்த்தார். ஸோ அது எல்லாருக்கும் போய் சேர்ந்தது காரணம் அந்த இயக்குனர் ராஜ்முத்ரவன், அவருடைய கிரியேஷன் தான். ஸோ ஐ திங்க் நீங்கள் உங்கள் 3 பேர்ட்டி பேசும்பொழுது உங்களுடைய படம் எடுப்பதாக இருக்கட்டும், அதில் நீங்கள் நடிக்கிறதாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட முக்கியமாக போய் சேரணுன்ற அந்த ஆர்வம் வந்து எங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஒரு நல்ல நோக்கத்தோட மக்கள் சிரிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு எடுத்திருக்கீங்க. படம் வெற்றி பெறட்டும். அண்ட் எங்களுக்கும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand.